ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் 2. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நேரம் ஆச்சு, நான் சீக்கிரம் கிளம்பணும். அண்ணா, ஹே உள்ள வா. நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லிட்டேன். பொய்யா? நான் என்ன சொன்னேன்? நீ நாளைக்கு விளையாடலன்னு சொன்னல, இன்னைக்கே ஊருக்கு கிளம்புற. நான் பேச மாட்டேன். ஐயோ, நான் போயிட்டு திரும்ப வருவேன்ல, வருவீங்களா? கண்டிப்பாக உனக்காகவே வருவேன். ஆனால் நீங்கள் திரும்ப வரவே இல்லைல்லண்ணா. அது லூலியோட பிரதர் தான் இப்போ உயிரோட இல்லை. ஒரு வேளை மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சோ? மேடம், உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? என்ன பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? மூடிட்டு வண்டி ஓட்டு. ஹேய், என்ன பண்ணுறீங்க? இப்படி ஷூட் பண்ணாதீங்க. ஹேய், இது ஒரு புது பீஸு. என்ன பண்ணுற? மேலே ஒரு தண்ணி. என்ன விளையாட்டு இது? ஹேய், இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்யா. டேய் போதுண்டா உன் பொண்ணு, நீங்கள் வாங்க. இவங்க தான் பயோகிராஃபி டீம் லீடர் மிஸ் குயின். என்னோட சுயசரிதை கூட எழுதியிருக்கிறாங்களே. நீங்கள் என்ன ரொம்ப புகழ்றீங்க இல்லையா? பின்ன உங்களோட சாதனை அந்த மாதிரி. உங்களுக்காக எங்களோட வாழ்த்துக்கள். சேர்ஸ். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ன இவன் கண்டுக்கவே மாட்டேன்றான். அந்த நேரம் பார்த்து மறுபடியும் அந்த தண்ணி அடிப்பார். ஹே கோ, திஸ் இஸ் டூ மச். இதை வச்சு ஏதாச்சும் பண்ணணுமே. என் ட்ரெஸ் நனைஞ்சிருச்சு. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இவன் கண்டுக்காம போகிறான். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு என்ன ஆச்சு? மேடம், நீங்கள் பார்ட்டிக்கு போகிறீங்களா? ஆமாம், உனக்கு என்ன பிரச்சனை? மேடம், பாஸ் கூட பார்ட்டிக்கு வராரு, நானும் வரேன். ஐயோ, இந்த ஆள் வரன்றதுக்காக நான் ஏன் வரணும்? எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. லிப்ஸ்டிக்கு, மேக்கப்பு, இந்த ட்ரெஸ்ஸு. ஹேய், என்ன குடிக்க மாட்டியா? பார்ட்டிக்கு வந்தா நீ என்ன வேஷம் போடுறியா? குடி. இப்போ நீ குடிச்சு ஆகணும். இந்தா. ஹேய், அவளுக்கு தான் வேணான்னு சொல்கிறால. ஏய், என்ன என் கையே பிடிக்கிற? நீ பிடிக்காத ஆளை எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க? பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே? ஓ, உன் பாஸ் கூட நீ சுத்துறியா? அந்த மாதிரியா? நான்சென்ஸ். இவங்க இப்படி நடந்துக்க மாட்டாங்களே. என்ன இவ பண்றா? என்னையே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? போய் தொலை அப்படின்னு சொல்லி ஸ்விம்மிங் ஃபுல்லா தள்ளி விட்டுருவாரு. நம்ம ஹீரோயின் தத்தளிச்சு ஊன்னு கத்திட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்மளோட ஹீரோவும் அசிஸ்டண்டும் சேர்ந்ததான் எழுந்து போவாங்க. வேணும், உனக்கு நல்லா வேணும், என்ன ஏற்று பேசின போடா பூசணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அசிஸ்டன்ட் தண்ணியில் விழுந்து நம்ம ஹீரோயினியை காப்பாற்ற முயற்சி பண்ணுவார். ஹீரோயின் யூஜுவலியே தெரியாத மாதிரி கரையிலே நின்றுட்டு இருப்பாரு. நம்மளோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஹக் பண்ணி அவரோட கண்ணாடியை தண்ணியில் மிஸ் பண்ணி, டேய் நீ எவ்வளோ அந்த பயம் இருக்கட்டும், சேஃபாக பிடிச்சிக்கோ, நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவார். ஆனால் அதுவே நம்மளோட ஹீரோக்கு ஒரு மாதிரி பொசசிவாக நம்ம மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற இயக்கத்தோடு இருப்பார். நம்ம அசிஸ்டன்ட் தூக்கிட்டு போகும்போது, ஒரு நிமிஷம் நில்லு, ஏன் நிற்க சொல்கிறாரு இந்த அப்படின்னு சொல்லி தன்னோட கோட்டை கட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட போத்தி விடுவார். மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்க அசிஸ்டன்ட் வீட்டுக்கு கிளம்புவார். அப்போ நம்மளோட ஹீரோயின் கிட்ட, என்ன அது என்கிட்ட வரா, சீட் பெல்ட் போட்டு விடுவார். இது எல்லா ட்ராமாலும் இருக்கிற விஷயம்தான். அரி ஓகே. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தோற்றத்துக்கு டவல் கொடுப்பாரு. நம்ம ஹீரோயின் துவட்டிட்டு இருக்கும் போது ட்ரெஸ் போட்ட கோழி மாதிரி நனைஞ்சு நம்மளோட ஹீரோ கண்டிருக்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன துவட்டிக்கோ, அப்புறம் உனக்கு குளிர் இல்லை, ஸோ பெட்ஷீட்டு. ஆமாம்மா குளிருது, ரொம்ப தேங்க்யூ. 2 பேரோட கால் டச் ஆகிடும். நான் பெட்ஷீட் வேறு இருக்குன்னு சொன்னால் இவன் ஏன் பெட்ஷீட் ஷேர் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சஞ்சலப்பட்டு அதிலிருந்து மீண்டு டக்குன்னு நகர்ந்து உட்காந்துருவாங்க. அது 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 உன்னோட கழுத்து கீழே சின்ன ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு, நான் போய் மருந்து கொண்டு வந்துடுறேன். வந்துட்டேன் மிஸ் கோயிங், நானே போட்டுக்கிறேன். அது வேண்டாம், நானே போட்டு வரேனே. ஐயோ, எனக்கு என்ன ஆகுது? நான் எப்படி தான் இதை போட்டு விட போகிறேனோ. ஒரு நிமிஷம். அவ்வளோதான், அப்படி முடிஞ்சுது. ஆனால் அவங்க அந்த ஸ்க்ராட்ச்க்கு கீழே தான் ஒட்டியிருப்பாங்க. தேங்க்யூ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி எனக்கு என்ன ஆகுதுன்னு யோசிச்சுட்ருப்பாரு. ஒரு பக்கம் ஹீரோ யோசிச்சுட்ருப்பாரு. 2 பேரும் எதுக்கு ஹீரோன்றனா 2 பேரும் ஹீரோ ரோல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பிரேக்கப் பண்ணிக்கலாம் இவ ஒருத்தி. ஆமாம், ஓ கழுத்தில் என்ன? உங்கள் கழுத்தில் ஃபர்ஸ்ட் நான் தான் கேட்டேன், சொல்லு. இல்லை நான் தான் கேட்டேன். அதுவா, ஒரு பெரிய ராட்சத கற்பாம்பூச்சி கடிச்சிருச்சு. கற்பாம்பூச்சியா? சரி, உன் கழுத்தில் என்னாச்சு? நீ சொல்லவே இல்லையே. அது தொடர்ந்து இவ ஒருத்தி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறா. என்னாச்சு? ஒரு நிமிஷம். உன்னோட பேக் லக்கேஜெல்லாம் வெளியில் தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் உன் டீ பாக்கெட்டும் தான். அப்பாடி, என்னாச்சு?
நான் சொல்றத மனசுல நல்லா வாங்கிக்கோ. இந்த பொண்ணுங்க பின்னாடி போவாத, பொண்ணுங்கள நம்பாத. அப்புறம் நீ தான் அவங்க பின்னாடி குட்டி போட்ட நாய் மாரி சுத்திட்டு இருக்கணும். என்ன பிரச்சனை? ஏன் இவ்ளோ பொங்குறீங்க? இத விடு. உன் பிரச்சனைய சொல்லு. எப்படி ஸ்க்ராட்ச் ஆச்சு? நான் ஆ? நீ சொல்றத வச்சு பார்த்தா, குயின நீ பார்ட்டிக்கு கூட்டு போயிருக்க. அங்க பாஸ் வந்திருக்காரு. அவ தண்ணில விழுந்திருக்கா. அவள நீ காப்பாத்திருக்க. அதனால ஸ்க்ராட்ச் ஏற்பட்டிருக்கு. இத வச்சு அவ உன்ன விரும்புறான்னு முடிவு பண்ணிட்டியா? நாங்க ஒரே பெட்ஷீட்ல அதாவது குளிர்க்காக. ஹே! என்ன பேசுற நீ? அவ பாஸ் ரொம்ப நாளா நூல் விட்டுட்டு இருக்கா. தண்ணில விழுந்தது கூட பாஸ கரெக்ட் பண்ற ஐடியாவா தான் இருக்கும். இல்ல அப்படி இவன் நான் சொன்னா கேட்க போறது கிடையாது. பொண்ணுங்கள நம்பாத. ஒரு நிமிஷம். நீ எங்க இருக்க? சாப்பிட்டியா? பசிக்குது பேபி. சாரி. உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வர வந்துடுறேன். கருப்பாம்பூச்சா? டேய் சும்மா இருடா. கம்பெனில மீட் பண்ணலாம். லிஃப்ட்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹே இங்க பாரு பாஸ் கூட நிக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம் நம்மளும் ஓடிடலாம். எல்லாரும் ஓடிட்டாங்க நம்மளும் ஓடிடலாமா? பாஸ் உங்களோட கோத் தேங்க்யூ. நேற்று நடந்ததுக்கு தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. நீ உள்ள வரல? ஐயோ பாஸ் நீங்கள் போங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துக்கிறேன். மாறிட்டாளா? பாஸ் எனக்கு மிஸ் லேயோட கம்பெனி மீட்டிங் இருக்குது 3 PM. அவள் வந்துட்டாளா? பயோகிராஃபி டீமை பற்றி தான் கேட்குறேன். அது சரி. நீங்கள் எல்லா டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நானே பயோகிராஃபி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பாஸ் அது வந்து சி என் ரூமா இது எனக்கு இது பிடிக்கவே இல்லை. எல்லாம் ஒன்றால் வந்துச்சு. இப்போ தான் என் டெஸ்ட்டுக்கு இருக்குது. ஒர்க் பார்க்கலாமா? என்ன இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஒர்க் பார்க்குறாங்க. அவனை காணோமே. அப்போனா அவனுக்கு ஜுரம் வந்திருக்குமோ? நம்ம ஹீரோக்கு ஃபீவரில் இருக்கும். அப்படின்னா எனக்கு ஏன் சோலி முடிஞ்சுதா? 2 நாள் கூட பேரண்ட்ஸ் கூட தங்கக்கூடாதாம்மா நீ? சாரி டேட். நான் தான் சொன்னேன்ல கம்பெனி மீட்டிங். சீக்கிரமாகவே உங்கள் கூட வந்து நான் தங்குறேன். பாய். மிஸ்டர் வெய்ய தேடி வந்திருக்கீங்களா? உங்கள் பயோகிராஃபி டீம் லீடரை காணோம். இதான் சாக்கு. அவள் லேட்டாக தான் வரா பாஸ். சில டைம் வரவே மாட்டேன்றா. என்னாச்சு பாஸ்? உங்கள் பயோகிராஃபி டீம் லீடரை நான் பார்க்கணும். டைம் ஆச்சு ஏன் இன்னும் வரல? ஹே குவா லீடர் எங்க? அவங்க கீழே பார்த்தேன் சீஃப். கம்பெனியே என்னது? யார் வேணால் இஷ்டத்துக்கு வெளில போகலாமா? சாரி பாஸ். நான் அவங்கள வார்னிங் பண்ணிடுறேன். நானே அவளோட ரூமுக்கு போய் அவளுக்கு வார்னிங் கொடுக்குறேன். ஏய் என்னடி இது புதுசாக இருக்குது. ஒரு வேளை அவங்களுக்குள்ள லிங்கிலிங்கோ தே இவன் என்ன இந்த ரூமில் இருக்கிறான்? நுல்லு ஷோ சொல்லுங்க பாஸ். இங்கே வா. இல்லை பாஸ் நான் இங்கே நிற்கிறேன். பர்சனல் விஷயம் பேசுனாலும் இந்த டிஸ்டன்ஸில் தான் நிற்பியா? கிட்ட வான்னு சொன்னேன். ஐயோ ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துன்னு வா. பாஸ் நேற்று நடந்ததுக்கு ரொம்ப சாரி. நான் தெரியாதனமா பண்ணிட்டேன். சரி எனக்கு ஒரு காஃபி வேணும். போட்டு கொடு. இன்சா பண்ணுறாயா? ஷே இருடி பொண்ணு. ஹாய் சீஃப். வந்துட்டியா? இப்போ தான் அவள போனா. நீ மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டியா? இல்லை நானாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாய் சீஃப். ஹே டே நில்றா டேய். இன்னைக்கு என்ன வித்தியாசமாக இருக்க? நானா? ஓ கிளாஸஸ். வாவ் அது இல்லாமலே இவன் ரொம்ப அழகாக இருக்கான்ல. ஓகே நான் போகிறேன். ஃபுல்லாக பாஸ் இருக்காரு. பாஸா? என்ன இவங்க 2 பேரும் இல்லை. ஹேய் கேள்விப்பட்டியாடி நம்ம பாஸும் பயோகிராஃபி லீடரும் லிங்கா மிஸ் லீ கால்வா தான். மிஸ் லீ நீங்கள் 2 பேரும் இந்த டிபார்ட்மெண்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் உங்களை வேலையை விட்டு தூக்கிச்சு. ஐயோ மேடம் தெரியாமல் பேசிட்டோம். நீ வந்துட்டியா? வெயிட் பண்ணு. இதோ வந்துட்டே இருக்கேன். படி கிளம்புறானா? தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம். ஒன்னதா குவிங். காஃபி நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. இருக்கட்டும். ஐயோப்பா சே டைரக்டாக லீடர் ரூமுக்கு வந்துட்டு போகிறத பார்த்தா. ஹே லூலி வந்துட்டியா? மேடம் ஆஃப்டர்நூன் மீட்டிங்கோட எல்லா விஷயமும் இதில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் ஆஃப்டர்நூன் இருக்க மாட்டேன். இதில் எல்லா ரிப்போர்ட்டும் இருக்குது. என்னாச்சு இவனுக்கு? ஹே லீ வந்துட்டியா? எப்பயுமே என் கையில் தான் கொடுப்பான். அவாய்ட் பண்ணிட்டு போகிறான். என்னாச்சு உனக்கு? டல்லாக இருக்க? உடம்பு எதாவது சரியில்லையா? எனக்கா? நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் வந்தாச்சா? நீ தான் மிஸ் குமியா? இவங்கள பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கே. சரி ஆரம்பிக்கலாமா? பாஸ் நான் ஒரு நியூ மெம்பரை இன்டர்வியூ எடுக்கலாம்னு இருக்கிறேன். இவன் பார்வை இங்கே தான் போயிட்டுருக்கு. மிஸ் கோயிங் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்களும் 3 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஆளுங்களாக தான் இருக்காங்க. நீங்கள் மிஸ்டர் ஃபேனை இன்டர்வியூ பண்ணுங்கள். ஐயோ மேடம் அவர் ரொம்ப டிஃபிகல்ட் மேடம். ஓகே மேடம். என்ன சொல்கிற? மிஸ்டர் ஃபேனை இன்டர்வியூ எடுக்கிறதுன்றது சாத்தியமான காரியம் இல்லை. அது ரொம்ப டிஃபிகல்ட். வேறு ஏதாவது சொல்ல அவளுக்கு முடியாதா?
உன்னால முடியும் கோயின். இல்ல நான் பண்றேன். இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இல்லாத ஆள இன்டர்வியூ பண்ணேன். நெக்ஸ்ட் வீக்குள்ள ரிப்போர்ட் ரெடியா இருக்கணும். கண்டிப்பா மேடம். நான் முடிச்சு காட்டுறேன். மிஸ்டர் ஃபேன் யாரு? அவர பத்தின ஏதாவது டீட்டெயில்? மேடம் எவ்ளோ தேடுனாலும் அவர பத்தி கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா அவங்க பசங்க கிட்டயே அவர் பிசினஸ் ஒப்படைச்சுட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதுலருந்து வெளியில போயிட்டாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கு. ஏதாவது டீட்டெயில் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. மா நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. மா எனக்கும் வேலை போகுது. நானும் சீக்கிரம் வந்துடுறேம்மா. ம். அதோட இந்த எபிசோட் முடியுது. வில் மீட் அகைன்.